வறட்சி இது விவசாயிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனை. ஆனால் வறட்சியின் முதல் தாக்குதல் விளைநிலங்களில் இருந்தே தொடங்குகிறது. இதன் வீரியம் மக்களை வெகு விரைவில் எட்டக்கூடிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்குமோ என்ற அச்சத்தை விளைவித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் வறட்சி நிலை பாதிப்புகள் குறித்து பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தின் மொத்த சாகுபடி பரப்பளவு ஏறக்குறைய 2 லட்சம் ஹெக்டேர். காவிரி கரையோர பகுதிகளை தவிர்த்து மாவட்டத்தில் 80% நிலத்தடி நீரையும் மழையையும் நம்பியே விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சோளம், சிறுதானிய பயிர்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், நெல், கரும்பு, மரவள்ளி, பருத்தி, வாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் இதுவரை காணாத வறட்சியை எதிர்கொண்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். மிளகு காப்பியெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வயசு 69 வயசுலேயும் இன்ன வரைக்கும் கொல்லிமலையில் இது மாதிரி தண்ணி இல்லாமல் வயலில் வெடித்து போய் அந்த மிளகு இல்லாமல் காஞ்சி போனது என் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. அதுபோல் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இது மாதிரி வறட்சி நிலவுனால பல்வேறு இடங்களுக்கெல்லாம் கூலி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இது மாதிரி எந்த போதும் எங்களுக்கு நஷ்டம் ஆனதே கிடையாது. எல்லாமே பொய்த்து போச்சு. மழை இல்லாமனால எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது. நான் இந்த மாதிரி வறட்சி நான் பார்த்ததே கிடையாது. அது இந்த வறட்சி ரொம்ப எங்களால் தாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேர் உயிர் ஊட்டுறதுக்கெல்லாம் காரணம் இந்த வறட்சி. கடன் வாங்கி தாங்க இதெல்லாம் பயிர் கடன் வாங்கியிருக்கிறோம். நகையை அடவு வச்சு இந்த விவசாயம் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் எப்படி கட்டுறதுன்னு தெரியலைங்க. தென்னை, மஞ்சள், சோளம், மரவள்ளி என அத்தனை வகை பயிர்களையும் இழந்துள்ள தங்களுக்கு கடன் மட்டுமே மிஞ்சி நிற்பதாக கூறுகின்றனர் இளம் விவசாயிகள். காப்பு வந்தது, அப்படியே மழை இல்லாமல் இப்போ பூரா காஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட வருஷத்தில் எனக்கு ஒரு 20,000 கிட்ட செலவு வருது. எரு வைக்கிறது, இந்த களை எடுக்கிறது, இந்த மாதிரி பராமரிப்பு செலவில் ஒரு 20,000 எனக்கு வருது. இப்போ இது இல்லாமல் போனாலும் இப்போ வேறு வழியே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் தெரியலைங்க. எங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா செலவாயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. இது அறுவடைக்கு தான் வரும். இது வேக வச்சு மஞ்சளாக பண்ணாலும் நல்ல விலைக்கு விற்க முடியாது. அறுவடைக்கே பத்தாத போகும். ஒரு 20% ஈல்டு கூட எங்களுக்கு கிடைக்கலைங்க. மத்திய குழுவின் ஆய்வுக்கு பிறகு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கினால்தான் கடும் பாதிப்புகளில் இருந்து ஓரளவாவது சமாளிக்க முடியும் என்கின்றனர் விவசாயிகள். இந்த குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மத்திய மாநில அரசுகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் நாமக்கலிலிருந்து துரைசாமி.